ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதாவது பணத்தை நீங்க சேமிக்க என்னென்ன ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போறோன்ற விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது உங்க செலவுங்கள நீங்க திட்டமிடலாம்னா, உங்களோட நிதி இலக்கை, அதாவது எப்படி சொல்றது? நிதி இலக்குனா ஃபைனான்சியல் கோல்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அத அடையறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். நம்ம எப்படி ஸ்மார்ட்டா செலவு பண்ணலாம் பணத்த? தான் பார்க்கலாம். இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது என்ன ரூல்ஸ்னா, நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவருக்கு நான் சொல்றேன். 50, 30, 20 ரூல்ஸ் விதி. அ 50% அத்தியாவசிய தேவை, 30% ஆசைகள், 20% சேமிப்பு மற்றும் முதலீடு. உங்களோட மாத செலவை இந்த 3 விஷயமா பிரிக்கலாம். 50% வந்து அத்தியாவசிய செலவு. என்னென்ன செலவுனா, வீட்டு வாடகை, மளிகை பொருட்கள், போக்குவரத்து, உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸு, டெர்ம் இன்சூரன்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப அத்தியாவசியம். இந்த அத்தியாவசியத்தில நம்ம எப்படியெல்லாம் கம்மி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கார்டன் வைக்கலாம். கார்டன் வைக்கிறது மூலமா, உங்களோட வீட்டுக்கு தேவையான காய்கறி, ஒரு சில விஷயம் வந்து அது மூலமாவே கிடைச்சுக்கும். அது கிடைக்கிறது மூலமா நம்ம அதுக்கு தண்ணி விடுவோம். அது கூட நம்ம உட்காந்து கொஞ்சம் ஃப்ரீயா இது பண்ணுவோம். அதுக்காக சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்ப்போம். அதுவே நம்மளோட மன அழுத்தத்த வந்து கம்மி பண்ணும். ப்ளஸ் நமக்கு ஹெல்த்தியான உணவும் கிடைக்கும். நீங்க முடிஞ்சா ஒரு 2, 3 சின்ன செடி வச்சு முதல்ல பாருங்க. அதுக்கு என்னென்ன பண்ணலான்றத பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க மிச்சம் எல்லாத்தையும் பண்ணுங்க. 2வது உங்களோட பணத்த சேமிக்க வழி, அதாவது இயற்கை உணவுகள் அதிகமா சாப்பிடுங்க. இயற்கையா ங்க. நீங்க அதுக்குன்னு நான் இத சாப்பிடக்கூடாது, அத சாப்பிடக்கூடாதுன்னுலாம் சொல்ல ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் சாப்பிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். 30% ஆசைகள். அது என்னென்னன்னா, நீங்க விரும்ப நீங்க விரும்புறோம். ஆனால் அவசியமே இல்லாத செலவுக்கெல்லாம் விருந்துக்கெல்லாம் செல்லாதீங்க. தேவையில்லாத பொழுதுபோக்கு, பயணம் போன்றவற்றை இதுக்கு வந்து தேவையில்லாத பொழுதுபோக்குன்னா சொல்றோம். உங்களுக்கு உங்க ஆசைப்படுற ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து நீங்க செஞ்சுக்கிங்க. இதெல்லாம் செஞ்சுக்காம விட்டீங்கன்னா, நான் கடைசியில காலதான் சேர்த்து வச்சு என்னதான் பண்ணாலும், நமக்கு வந்து அது பயன் இல்லாம இருக்கும். லாஸ்ட்டா சொல்றது 20% சேமிப்பு மற்றும் முதலீடு. எதிர்கால அவசர கால நிதின்னுவாங்க. அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட். அதாவது இப்ப யாருக்கு என்ன நடக்குன்றதே தெரியாத அளவுக்கு நம்ம உலகம் போயிட்டு இருக்கு. திடீர்னு எதனா ஒரு பிரச்சனை வந்து நமக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் செலவோ, இல்ல வேற ஏதாவது செலவோ எல்லாம் வந்துருது. அதனால எப்பவுமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு உங்களோட சம்பளத்த விட ஒரு 5, 6 மடங்கு இல்ல 10 மடங்கா நீங்க வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி வச்சிருந்தா மட்டும் தான் நீங்க கடன் வாங்குற சூழ்நிலை வராது. கடன் வாங்குனீங்கன்னா, அது தனியா வட்டி கட்டணும். வட்டி கட்டுறது ஒரு டென்ஷன் இல்லாம நம்மளோட பணமும் வந்து வேஸ்ட்டா போயின்னே இருக்கும். நீங்க எப்படியெல்லாம் ஸ்மார்ட்டா வந்து பணத்த செலவழிக்கலான்றத சொல்றேன் பாருங்க. முதல் டாபிக் வந்து என்னன்னா, முதல்ல சேமிப்பு, அப்புறம் தான் பிறகு செலவு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, செலவழிச்சதுக்கு அப்புறம் தான் மீதி இருக்கத்தையும் சேமிப்பாங்க. அது ரொம்ப தப்புங்க. உங்களோட சேமிப்பு இப்ப நான் வந்து ஒரு 10,000 வச்சிருக்கேன்னா, அதுல ஒரு 30% 20% இல்ல 50% என்ன நான் சேமிக்க போறேனோ, அந்த காச முன்னாடியே எடுத்து வச்சிடணும். ரூ. 10,000ல ரூ. 5,000 ரூ. 3,000 ரூ. 2,000 சம்திங் நான் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் மிச்சம் இருக்க அந்த காசு. இப்போ ஒரு சம்திங் நான் ஒரு ரூ. 4,000 சேமிக்க போறேன்னு வைங்க. ரூ. 4,000 எடுத்து வச்சதப்புறம் இந்த ரூ. 6,000 இருக்கு. இந்த ரூ. 6,000 நான் எப்படி வந்து மிச்சம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றது? எந்தெந்த விஷயத்த வந்து நானு கம்மி பண்றதுன்றத பார்க்கணும். அதுக்குன்னு நம்ப அன்ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நம்மள இது வச்சுக்க கூடாது. 2வது பட்ஜெட் போடுங்க. உங்களோட மாத செலவ முன்கூட்டியே தயார் செஞ்சீங்கன்னா, ஒரு பட்ஜெட் மாரி போட்டீங்கன்னா, நீங்க என்னென்ன செலவு பண்றீங்க? தேவை இருக்க செலவு பண்றீங்களா? தேவையில்லாத செலவு பண்றீங்களான்றத நீங்க வந்து கண்காணிக்கலாம். அதுக்காக சொல்றேன். தேவையற்ற செலவுகளை குறைத்தல். 3வது டாபிக் என்னன்னா, தேவையற்ற செலவுகளை குறைத்தல். ஆடம்பரமா மற்றும் அவசியம் இல்லாத செலவுகள நீங்க ரொம்பவே குறைச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஆடம்பரமான செலவுனா, இப்ப ரூ. 200க்கு ஷூ இருக்கு. ரூ. 400க்கு ஷூ இருக்கு. 1000, 2000 இல்ல பல லட்சங்கள் ஷூ இருக்கு. நமக்கு ஏத்த ஷூ என்ன ஷூ? நல்லா நீண்ட உழைக்கணும். காசும் ரீசனபிளா இருக்கணும். அந்த மாரி நம்ம பார்த்து வாங்கிக்கணும்.
அதேமாரி நமக்கு தேவையான பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் இல்லாம தேவையான பொருட்கள மட்டும் தான் வச்சுக்கணும். தேவையில்லாத பொருட்கள் வச்சிருந்தா நமக்கு தான் தெண்ட செலவு. அதாவது புத்திசாலித்தனமான ஷாப்பிங் 5வது டாபிக். 5வதுங்களா? 10 டாபிக் தள்ளுபடிக்கான தரம் குறைந்த பொருட்களை வாங்காமல், தேவைப்படும் உடைகளை மட்டும் வாங்க வேண்டும். இப்ப எனக்கு வந்து இது ஆஃபர் கிடைச்சிருக்கு. நான் இத வாங்கியே ஆகணுன்ற மாரிலாம் இருக்காதீங்க. அப்படி உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா, ஒரு 10 நாளோ, 20 நாளோ, 30 நாளோ கொஞ்சம் தள்ளி போடுங்க. தள்ளி போடுறது மூலமாவே அது உங்களுக்கு தெரியும். அது தேவை, தேவையில்லன்றது தெரியும். அப்பம்போது நீங்க இது பண்ணி வாங்கிக்கலாம். அதாவது உங்களுக்கு தேவைப்படுற பொருள் மட்டும் தான் வாங்குங்க. தேவையில்லாத பொருள தவிர்ச்சிருங்கன்னு சொல்றேன். அடுத்த டாபிக் அழுத்தத்தை தவிர்த்தல். மற்றவங்க என்ன செலவு செய்றாங்கன்றத பார்த்து அதே மாரி நீங்க செலவு செய்ய கூடாது. உங்க வருமானத்துக்கு ஏத்தவாறு தான் நீங்க செலவு செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு உங்க ஃப்ரெண்ட் வந்து ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குறாரு. நீங்க ஒரு 40,000 50,000 செலவு வாங்குறீங்கன்னா, அவரு வந்து அதுக்கேத்த மாரி அவரு செலவு பண்ணுவாரு. நீங்க அதுக்கேத்த மாரி செலவு பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கடன்ல தான் போய் முடிவீங்க. ஆ தண்டத்துக்கு வட்டி கட்டின்னு தான் இருப்பீங்க. அந்த மாரி நம்ம செலவுக்கு ஏத்த மாரி தான் நம்ம பார்க்கணும். அடுத்தவங்கள பார்த்து நம்ம வாழக்கூடாது. இன்னொரு டாபிக் பார்த்தீங்கன்னா, மருத்துவ காப்பீடு, ஹெல்த் இன்சூரன்ஸ். இது ரொம்ப, 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 ரொம்ப முக்கியங்க. ஏன்னா, இப்ப இருக்க நிலைமைக்கு நமக்கு என்ன நடக்கும், என்ன நடக்காதுன்றத நம்ம கரெக்ட்டா தெளிவா சொல்ல முடியாது. அதுக்காக நீங்க வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நல்ல மருத்துவ காப்பீடை எடுத்துக்கொள்வது ரொம்ப, ரொம்ப நல்லது. அதே மாரி தாங்க டெர்ம்ஸ் இன்சூரன்ஸும். நீங்க மட்டும் தான் உங்க வீட்ல கஷ்டப்படுறீங்க. உங்கள நம்பி தான் உங்க குடும்பம் இருக்கு. நீங்க சப்போஸ் இல்லன்னா, உங்க குடும்பம் இல்லன்னா, என்ன நடக்கும்ன்றத முன்னாடியே யோசிச்சு, ஒரு டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நாட் ஃபார் இன்வெஸ்ட்மென்ட். ஹெல்த் இன்சூரன்ஸ் சரி, டெர்ம் இன்சூரன்ஸ் சரி, நாட் ஃபார் இன்வெஸ்ட்மென்ட். அது உங்களோட சேஃப்டிக்காக பண்ற ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.